ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 80. ஜீவிதாவின் வார்த்தைகளை கேட்டு பெரியதாக திகைத்தான் இன்பரசன். அவன் மேல் உள்ள கோபத்தில் அவள் வெங்காயத்தை வேகமாக நறுக்கத் தொடங்க அவசரமாக அவள் பின்னால் நின்று அவள் கைகளை பிடித்து வேகத்தை குறைத்து நறுக்கினான். அவன் செயலில் அவள் கோபம் கொஞ்சம் குறைந்தது. மெல்ல தன் கையை எடுத்துக்கொள்ள இன்பரசன் மட்டுமே வெங்காயத்தை நறுக்கிக் கொண்டிருந்தான். மேடைக்கும் அவனுக்கும் இடையில் பொம்மையாக நின்று கொண்டிருந்தாள் அவள். மெல்ல தன் முகத்தை மட்டும் திருப்பி அவன் கன்னத்தில் தன் இதழ் பதித்தாள். அவன் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. அப்படியே தன் தலையை பின்னால் அவன் தோள் மேல் சாய்த்து கொண்டாள். என் மேலே கோபமா இன்பா? உன்கிட்ட கோச்சுக்கிட்டு நான் எங்கே போகிறது? அப்போது உங்களுக்கு வேற யாரும் இல்லைன்றதுனால தான் என் மேலே கோபப்படாமல் இருக்கீங்களா? அதற்குள் வெங்காயத்தை நறுக்கி முடித்தவன் அவளை விட்டு விடாமல் அதே நிலையில் அவளை தன்னோடு இழுத்து கொண்டே சென்று சிங்கில் கைகளை கழுவினான். அவள் கைகளையும் இழுத்து பிடித்து கழுவி விட்டான். சொல்லுங்க இன்பா, நீ என்ன நினைக்கிற? தெரியலையே, அதனால தானே கேட்குறேன். சட்டென்று அவளிடம் இருந்து விலகி சென்றான். அவசரமாக அவன் கையை பிடித்து நிறுத்தி, என்ன ஆச்சின்பா, நான் கேட்டது கோபமா என்றாள் தவிப்பாக. கோபம் எல்லாம் இல்லை, வருத்தம்தான். இத்தனை வருஷமாகியும் தெரியலன்னு சொல்றியே. அவள் அமைதியாக இருந்தாள். அவளை தாண்டி அறைக்குள் சென்று விட்டான். சில நிமிடங்கள் கழித்து அறைக்குள் சென்றாள் ஜீவிதா. சுவற்றில் சாய்ந்து கண்கள் மூடி கையை மடக்கி நெற்றியின் மேல் வைத்து அமர்ந்திருந்தான். அவன் எதிரில் சென்று அமர்ந்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்கள் கழித்து அவன் கண்கள் திறந்து பார்த்தான். அவனையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்த அவள் பார்வை அவனை ஏதோ செய்ய தன் இரு கைகளையும் நீட்டினான். அதற்காகவே காத்திருந்தவள் போல் அவனிடம் நெருங்கி அவன் மடியில் அமர்ந்தாள். அவன் முகத்தில் இருந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் அவன் கன்னம் பற்றி முகம் முழுவதும் ஒரு இடம் விடாமல் இடைவெளியும் இல்லாமல் முத்தங்களை பொழிந்தாள். மூச்சு முட்டும் அளவிற்கு வெளிவந்த அந்த முத்தங்கள் அழகான ஒரு தேடலுக்கு வழிவகுத்திருக்கும். ஆனால் இங்கே இருவரின் மனங்களிலும் பாரம் மட்டுமே தேங்கி நின்றது. சில நிமிட நேர முத்தங்களுக்கு பிறகு அமைதியாக அவன் கண்கள் பார்த்தாள். அவன் கன்னங்களில் இருந்து தன் கைகளை எடுக்காமல், இன்பா என்றாள். நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். சட்டென்று அவன் முகம் மலர்ந்தது. நிஜமாதான் சொல்றியா? அப்புறம் பேச்சு மாற மாட்டியே? அவளை இடையோடு கட்டி கொண்டு தன் மேல் சாய்த்தவாறு கேட்டான். மாட்டேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மீண்டும் அவன் முகம் வாடியது. அதை கண்டவள் நெருங்கி அவன் இதழில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தாள். ப்ளீஸ் இன்பா, என்னை நம்புங்க, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க என்றாள். சரி, ஆனால் ஒரு வாரம்தான் டைம். ஏன் என்பதை போல் பார்த்தாள். இன்னும் நான் லீகலாக சார்ஜ் எடுக்கலை. ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு, அது முடிகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி புதுச்சேரி டிஎஸ்பியாக சார்ஜ் எடுக்கணும். அப்போது ப்ரெஸ் மீட் நடக்கும். லோக்கல் சேனல் எல்லாத்துலேயும் அது வரும். அதில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நாம் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிடும். ஒன்று அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லை நாம் அவங்கள அப்ரோச் பண்ண வேண்டி வரும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உன் மனசை மாற்றிக்கோ. என்றவள் அவன் மார்பில் அப்படியே சாய்ந்து கொண்டாள். அவள் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருந்தன. இன்பரசனோ இரு கைகளையும் வைத்து அவளை அணைத்து கொண்டு சுகமாய் அமர்ந்திருந்தான். நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். அதில் தெரிந்த சந்தோஷம் கண்டு அவள் இதழில் புன்னகை அரும்பியது. மனதில் இருந்த யோசனைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு அவனை ரசிக்க ஆரம்பித்தாள். அதனை கண்டவன் மெல்ல அவள் கன்னத்தில் விரல் கொண்டு வருடி, என்ன என்றான் கிறங்கிய குரலில். சட்டென்று சுயம் மீண்டவள், நோ இன்பா, எதுக்கும் அடி போடாதீங்க, இன்னும் சமைக்கவே இல்லை, பசங்க ஆஃப் டேல வந்துடுவாங்க என்றாள். உறக்க சிரித்தான் இன்பரசன். அந்த அழகை கண்களாலேயே அள்ளி பருகி கொண்டிருந்தாள் ஜீவிதா. மலர்ந்த முகத்தோடு அவன் நெற்றி முட்டி கூறினான், கொஞ்ச நேரம்தான், நான் கிளம்பிடுவேன். அது வரைக்கும் இந்த டச்சிங் கிஸ்ஸிங் இது மட்டும் போதும் என்றான் கிசுகிசுப்பான குரலில். தன் முட்டை கண்ணை விரித்து ஆச்சரியமாக அவனை பார்த்தவாறு கேட்டாள். என்ன இன்பா, ரொம்ப நாள் கழிச்சு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? அவள் கன்னத்தை கிள்ளி முத்தம் வைத்தவன், நீ என் கூட இருக்கும்போது என் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல் என்றான். ஆஹா என்று கேட்டு சின்னதாக சிரித்தாள். நம்புமா என்றான். அவள் சரி என்பதை போல் கிண்டலாக தலையசைக்க, இங்கு பாரு என்று சொல்லிக்கொண்டே அவள் உள்ளங்கையை எடுத்து தன் நெஞ்சின் மேல் வைத்தான். நீ இப்போ சிரிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் என்னோட ஹார்ட் நார்மலாகவே துடிக்க ஆரம்பிக்குது. கலகலவென சிரித்தாள் ஜீவிதா. என்ன இன்பா இது, வயசு பையன் மாதிரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?
ஏன் வயசு பையன் மட்டும்தான் லவ் பண்ணணுமா? நான் லவ் பண்ணுவேன் என் ஜீவாவை. எனக்கு எத்தனை வயசானாலும் எழுந்து நடக்கவே முடியாத அளவுக்கு தெம்பு குறைஞ்சாலும் என் ஜீவா மேலே இருக்கிற இந்த லவ் மட்டும் குறையவே குறையாது. இமைக்காமல் அவனையே சில நிமிடங்கள் பார்த்து கொண்டு இருந்தவள் அவன் கழுத்தோடு கைகோர்த்து கேட்டாள், என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஏன் உனக்கு தெரியாதா? சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? நம்ம பசங்களை பிடிக்குமா? ஏய், அது எப்படி பசங்களை பிடிக்காம போகுமா? அதை கேட்கல. யார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு? நீதான் என்றான் அவள் மூக்கை பிடித்து ஆட்டியபடி. சரி, என்ன பிடிக்குமா? உங்கள் ப்ரொஃபஷனை பிடிக்குமா? அவள் கேள்வியை முடிக்கும் முன்பே கூறினான். உன்னதான். ஓஹோ, நம்பிட்டேன் என்றாள் கிண்டலாக. நீ நம்பலனா போ, எனக்கு எப்பவும் எல்லாத்த விடவும் நீ தான் ஃபஸ்ட்டு. உங்கள் பதிலை மாற்றி சொல்ல வைக்கட்டா? எங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? உங்கள் அம்மாவை பிடிக்குமா? கேட்டுவிட்டு அவன் பதிலுக்காக ஆர்வமாக அவன் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் இதயம் படபடவென அடித்து கொண்டு இருந்தது. ஏய் கேடி, பயங்கரமான ஆளுதான் நீ என்றவாறே செல்லமாக அவள் கன்னத்தில் அடித்தான். இந்த கொஞ்சல் எல்லாம் வேண்டாம், முதல்ல பதில் சொல்லுங்க. அதுதான் நீயே சொல்லிட்டியே, என்னை மாற்றி பதில் சொல்ல வைக்கிறேன்னு. இந்த தலையை சுற்றி மூக்க தொடுற வேலையெல்லாம் வேணாம். என் முகத்தை பார்த்து நேராக கிளியராக சொல்லுங்க பார்ப்போம். ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு கூறினான். சரி, அம்மாவுக்கு அப்புறம்தான் நீ. போதுமா? சொல்லிட்டேன் என்றான். அவள் முகம் புன்னகையை தாங்கி இருந்தாலும் மனதிற்குள் ஒரு பெரிய பூகம்பமே உருவாகி இருந்தது. ஏதேதோ கட்டி வைத்த கோட்டைகள் எல்லாம் உடைந்து தூள் தூளாக விழுவதைப் போல் உணர்ந்தாள். ஜீவா, கோபமா என்ன? இல்லை என்பதைப் போல் தலையசைத்தாள். எனக்கு தெரியும் நீ கோபப்பட மாட்டேன்னு, அதனால தான் உண்மையை சொன்னேன். அது எப்படி? அம்மாவை விட என்னத்தான் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சண்டை போடுற நார்மலான பொண்ணு இல்லை நீ. என்னோட ஆன்சர் என்னன்னு என்னை விட உனக்கே நல்லா தெரியும். அவள் பதில் சொல்லவில்லை. ஜீவா, எங்கள் அம்மா இரும்பு மனுஷி தெரியுமா? அப்படியே உன்ன மாதிரியே. இல்லை இல்லை, நீ தான் அவங்கள மாதிரி இருக்க. உனக்குள்ள நான் எத்தனையோ தடவை அவங்கள பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா ஜெயிலர்னு சொல்லியிருக்கேன்ல. அவர் எப்படி இருந்தாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு தடவை ஜெயிலில் இருந்து ஒரு அக்யூஸ்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணப்போ அவனை பிடிக்க போய் அவன் பலமாக அடித்து காயமாக்கிட்டான். ஆனாலும் விடாமல் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருந்த நிலைமையிலும் அவனை பிடிச்சு இழுத்து விட்டு போய் ஜெயிலில் அடைச்சி பூட்டிட்டு அப்புறம்தான் மயக்கம் போட்டு விழுந்தாரு. அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஒரு வாரம் உயிருக்கு போராடி அப்புறமா இறந்துட்டார். அவர் செஞ்சதுக்கு அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எத்தனை அவார்டு கொடுத்தாலும் போதாது. அப்பா ஒரே ஒரு தடவை இறந்துட்டார், அவ்வளவுதான். அம்மா ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைச்சாங்க. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எவ்வளவோ செலவு பண்ணி அப்பாவை காப்பாற்ற ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களால முடியல. அதுக்காக அவங்க தோத்துட்டதான் நினைக்கல. எப்போவுமே அவங்க தன்னை அப்படி நினச்சிக்க மாட்டாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் எப்பவும் உடஞ்சி போனதே இல்லை. எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்தாங்க. இன்னும் அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அவள் செவிகள் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் மனதை அது எட்டவில்லை. அவளுக்கு புரிந்ததெல்லாம் ஒன்றுதான். அவன் அம்மா அவன் உடலில் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார் என்று. தன்னை மறந்த அவன் அவரை பற்றி பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தாள். அவளுக்கே தெரியும், அம்மா என்று வந்தால் அதை தவிர வேறு உலகம் அவனுக்கு கண்களுக்கு தெரியாது என்று. அவரின் இறப்புக்கு தான் காரணம் என்று தெரிய வரும்போது நிச்சயம் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவளுக்கு இன்னும் தெளிவாக புரிந்தது. இதுதான் நிஜம், இதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் என்று மூளை எச்சரிக்கை விடுத்து கொண்டே இருக்க மனமோ அதனை ஏற்க மறுத்து சண்டி செய்தது. அவள் மனம் அவனிடம் எதையோ தேடியது. மெல்ல அவன் கழுத்தில் முகம் புதைத்து அவன் வாசம் பிடித்தாள். அவளுடைய வலது கை அவன் சட்டையை இறுக பற்றி இருக்க இடது கை அவன் முகம் தோல் மார்பு என்று வருடி கொண்டிருந்தது. அவள் செயல்கள் அவனுக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றின. அதில் காமம் இல்லை, காதலும் இல்லை, வேறு ஏதோ ஒரு உணர்வு என்று அவன் மூளை அவனிடம் கூற, ஜீவா என்னடா என்றான். அவன் வார்த்தைகள் அவள் காதில் விழவே இல்லை. வேகமாக துடிக்கும் அவளுடைய இதய துடிப்பை அவள் அணைப்பில் அவன் உணர கண்கள் சுருக்கி யோசனையில் ஆழ்ந்தான். இது என்ன உணர்வு? பயமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவன் அவளை தன்னோடு நன்றாக இறுக்கிக் கொண்டான். மெல்ல அவள் துடிப்பு சீரானது. ஜீவா என்றான். அவன் ஏதோ கேட்க நினைக்க அதற்குள் அவனுக்கு அடைப்பு வந்தது. எடுத்து பேசிவிட்டு, ஜீவா நான் கிளம்பவா என்றான். அதற்கு சம்மதிப்பது போல அவனிடம் இருந்து விலகி அமர்ந்தாள். பாய் என்று விட்டு எழுந்தவன் அவள் கன்னம் பற்றி அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு, மதிய சாப்பாட்டுக்கு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான்.
அவன் சென்ற பின் நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். பிறகு ஒருவாறு தன்னை சமாளித்து கொண்டாள். இதுதான் நிதர்சனம், ஏற்றுக்கொள் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு வேலையை தொடர்ந்தாள். இன்னும் அவளுக்கு சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு மாற்றல் கிடைக்காததால் மாலை மட்டுமே ஒரு மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அதனால் பகல் முழுவதும் வீட்டில்தான் இருந்தாள். அந்த தனிமை வேறு அவளை பாடாய் படுத்தி கொண்டு இருந்தது. ஒரு இயந்திரம் போல் எல்லா வேலைகளையும் செய்து முடித்தாள். அதன் பிறகு வந்த நாட்களில் அவனிடம் கோபத்தையோ வெறுப்பையோ தன்னுடைய பயத்தையோ காட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய சந்தோஷத்தின் கடைசி நாட்கள் என்று அவள் மனது சொல்லிக்கொண்டே இருக்க, கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவனோடு நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தாள். அன்று அவர்களுக்கு திருமண நாள். கோயிலுக்கு செல்லலாம் என்று எண்ணியவள் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றிருந்ததால் அவள் மட்டும் கோவிலுக்கு சென்று அங்கிருந்து இன்பரசனை அழைத்தாள். பிஸியா இருக்கீங்களா இன்பா? இல்லைம்மா, சொல்லு, என்ன விஷயம்? நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், நீங்களும் வர்றீங்களா? அவன் இதழில் புன்னகை அரும்பியது. இங்கே வந்த பின் மருத்துவமனைக்கு தவிர வேறு எங்கேயும் வெளியில் அவள் செல்லவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்தவள் முதன்முறையாக கோவிலுக்கு சென்றிருக்கிறாள். அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் குறிப்பிட்ட கோயிலின் அருகில்தான் அவன் இருந்தான். ஆனால் அவளிடம் விளையாட நினைத்தான். ஐயோ ஜீவா, இப்போதான் கேஸ் விஷயமா வேற ஒரு இடத்துக்கு வந்தேன். இங்கேருந்து அங்கே வர்றதுக்கு லேட் ஆகுமே. இட்ஸ் ஓகே இன்பா, யூ கேரி ஆன். அவள் அழைப்பை துண்டிக்க போக, உனக்கு ஒன்றும் கோபம் இல்லையே என்றான். அடேங்கப்பா, இதுதான் ஃபஸ்ட் டைம் பாருங்க நான் கூப்பிட்டு உங்களால் வர முடியாமல் போய் உங்கள் மேலே கோபம் வர்றதுக்கு என்றாள் கிண்டலாக. சிரித்து விட்டான் இன்பரசன். ஓவரா பேசாமல் ஃபோனை வைங்க என்று சிரித்து கொண்டே அழைப்பை துண்டித்தாள் ஜீவிதா. கிண்டலா பண்ணுற என்ன? இப்போ பார், 5 நிமிஷத்தில் உன் முன்னாடி எப்படி வந்த நின்று உனக்கு ஷாக் கொடுக்குறேன்னு தனக்குள் சொல்லிக்கொண்டு வேகமாக தன் பைக்கை கோயிலை நோக்கி செலுத்தினான். விதி அவன் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிக்கப் போகிறது என்று உணராமல் மகிழ்ச்சியாக கோவிலின் உள்ளே நுழைந்தான் இன்பரசன். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.